குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்ற இந்த இறை நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பாடலில் நாம் தியானித்தோம். திருப்பாடல் 130 வரிகள். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப. இறை அன்பின் சமூகமே, இந்த திருப்பாடல் 130 மனிதனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இதனுடைய முதல் வரிகளே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று ஒருவருடைய ஜெபமாக இந்த திருப்பாடல் ஆசிரியரால் இயற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடல்
நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கை சார்ந்த விழுமியங்கள் என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக விவிலிய பின்புலத்திலே தியானிக்க போகிறோம். அன்பு உள்ளங்களே, ஒருவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது இந்த திருப்பாடலில் நமக்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆழ்ந்த துயரமானது உடலையோ உள்ளத்தையோ ஆன்மாவையோ பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஆழ்ந்த துயரத்தை நாம் சுமக்காமல் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைகிறது. திருப்பாடல் 130 இந்த திருப்பாடல் திரு அவையினுடைய பாரம்பரிய திருப்பாடல் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் தவ காலத்தின் போது இந்த திருப்பாடலை அதிக உள்ளங்கள் இறைவனோடு இணைந்து ஜெபிக்கின்ற திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, இந்த திருப்பாடல் ஒப்புரவு அருளடையாள கொண்டாட்டத்தின் போது இந்த திருப்பாடல் ஒருவருடைய வாழ்க்கையில் ஆன்மாவில் இடம் பெறுகின்றது. மூன்றாவதாக, இந்த திருப்பாடல் ஒருவருடைய இறப்பின் போது பாடப்படுகின்ற திருப்பாடலாக, ஜெபிக்கப்படுகின்ற திருப்பாடலாக அமைகின்றது. இந்த திருப்பாடலினுடைய இந்த பல்லவி வரிகள் ஒரு ஆழ்ந்த இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இந்த உலகத்தில் பாவம் என்பது கொடுமையானது என்பதை இந்த திருப்பாடலுடைய வரிகள் உணர்த்துகின்றது. ஆனால் அந்த பாவத்தோடு முடிவு அல்ல நம்முடைய வாழ்க்கை. கடவுளுடைய பேரன்பை உணர்த்துகின்றதாக இந்த வரிகள் இதோ எடுத்து இயம்பப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மிகச் சிறியவைதான். ஆனால் கடவுளுடைய பேரன்புதான் உயர்ந்தது என்பதை அந்த அன்பினால் உந்தப்பட்டு தனி மனிதருடைய ஜெபம் நிறைந்த இந்த திருப்பாடல் ஒரு முழு நம்பிக்கை சார்ந்த ஒரு நாட்டுக்கே உரித்தான ஒரு பாடலாக அமைகிறது. எனவேதான் இந்த திருப்பாடலினுடைய இறுதி வரிகள், இஸ்ரவேலே ஆண்டவரையே நம்பியிரு, பேரன்பு அவரிடமே உள்ளது என்று அந்த ஒருவருடைய தனிப்பட்ட புலம்பலினுடைய ஜெபம் ஒரு நாட்டிற்கான விடுதலை வாழ்விற்கான அந்த சுவையாக மாறுகிறது. யார் ஒருவர் கடவுளுடைய பேரன்பை உணர்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே, உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, குடும்பத்திலே எப்படிப்பட்ட ஆழ்ந்த துயரம் இருந்தாலும் ஆண்டவர் இன்று உறுதியோடு அவருடைய பேரன்பை நம் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் கொடுத்து வெளிப்படுத்துகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த திருப்பாடலின் வரிகளின் வழியாக பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. எனவே நமது அன்பு என்பது இவ்வுலகை சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பேரன்பு எப்பொழுதும் நம்மையே சார்ந்திருக்கிறது. எனவே அந்த பேரன்பிலே யார் ஒருவர் மகிழ்கிறார்களோ அவர்கள் இந்த திருப்பாடலை போல ஒரு புத்தொளி பெற்றவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக, இறைவனுடைய அன்பிற்கு சாட்சிகளாக அவர்கள் வாழ முடியும். எனவேதான் திருப்பாடல் 23:6 வரிகள், உண்மையாகவே உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து பாதுகாக்கும் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இறைவில் அன்பின் சமூகமே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இந்த திருப்பாடல் 130 நமக்கு உணர்த்தும் இறை செய்தி என்னவென்றால், விழுமியம் என்னவென்றால், இவ்வுலகில் இருப்பவை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகில் இருக்கிற தீச்செயல்களை காட்டிலும் எனக்குள் இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய பேரன்பு உயர்ந்தது என்பதை நினைத்து பார்த்தோம் என்றால் கடவுளுடைய இரக்கத்தின் கரத்திலே நாம் என்றும் மகிழ்ந்திருப்போம். எனவே அந்த ஒரு உணர்வோடு இந்த திருப்பாடலை இன்று நமது வாழ்க்கைக்குள் கொண்டு சென்று
ஆழ்ந்த துயரம். இறைவா, இதோ உம் கரத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். உமது பேரன்பால் என்னையும் என் குடும்பத்தையும் உருமாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற அன்பின் விண்ணக தந்தையே, இந்த காலை வேளைக்காக உம் திருமகனுடைய அன்பு வார்த்தைகள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் எங்களுக்கு கட்டளையிட்ட அந்த அன்பினால் நிலைத்திருந்து தூய ஆவியினுடைய கனிகளில் அந்த அன்பு நிறைந்த கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை இன்று எங்கள் சிந்தனையிலே, எங்களுடைய சொற்களிலே, எங்களுடைய செயல்களிலே வெளிப்படுத்த அருள் புரிவீராக. ஆமேன்.